dear students, part 9 பார்க்க போறோம் மெஷர்மெண்ட்ஸ்ல. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா accuracy precision அதுல வந்து அவருடைய டெஃபினிஷன் மட்டும் கொடுத்து லாஸ்ட் கிளாஸ் முடிச்சிருந்தோம். அப்போ அவருடைய எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கு. accuracyனா என்ன, precisionனா என்ன, துல்லியமும் நுட்பத்திற்கான ஒரு 2-3 எடுத்துக்காட்டுகள் விசுவல்ஸாக கொடுத்துருக்கு. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சம்ஸ் கொடுத்துருக்கு. நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க அது உள்ளே போய் பார்க்கலாம். accuracy and precision. Let us say you know your true height is exactly 5 feet 9 inches. You first measure your height with a yardstick and get the value 5 feet 0 inches. Your measurement is hence not accurate. அதாவது உங்களுடைய உயரத்தை நீங்கள் அளக்குறீங்க, ஒரு 5 அடி 9 அங்குலமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நார்மல் அளவுகோலை வச்சு, ஒரு யார்ட்ஸ்டிக்கை வச்சு, ஒரு ஸ்கேல் வச்சு அளக்குறீங்க. நீங்கள் அளக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 feet 0 inches கிடைக்குது. யுவர் மெஷர்மெண்ட் இஸ் ஹென்ஸ் நாட் அக்யூரேட். நீங்கள் அளந்தது தவறான அளவு. நவ் யூ மெஷர் யுவர் ஹைட் வித் எ லேசர் யார்ட்ஸ்டிக் அண்ட் கெட் 5 feet 9 inches as the value. என்ன சொல்கிறாங்க, ஒரு லேசர் அளவுகோலை வைத்து அளக்குறீங்க. லேசர் அளவுகோலுங்கிறது ஒளி மூலமாக அளக்கக்கூடிய அளவுகோல். அதாவது ஹை ப்ரிசிஷன் அண்ட் ஹை அக்யூரசி, அதாவது மிக நுட்பமாகவும் மிக துல்லியமாகவும் அளக்கக்கூடிய ஒரு அளவுகோல். அதில் அளந்து பார்க்கும் பொழுது உங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5 feet 9 inches. உங்களுடைய ஆக்சுவல் ஹைட் அதுதான், அது சரியாக என்ன பண்ணுது, அது அளக்குது. நவ் யுவர் மெஷர்மெண்ட் இஸ் அக்யூரேட். நீங்கள் அளந்தது மிக சரியானது, மிக துல்லியமாக அளந்துருக்கீங்க. எதை வச்சு, லேசர் யார்ட்ஸ்டிக்கை வச்சு. The true value is also called theoretical value. நீங்கள் அளந்த உண்மையான அளவுங்கிறது கோட்பாட்டு அளவுக்கு சமமாக அமைகிறது. The level of accuracy requires for each application varies greatly. என்ன அது, ஒவ்வொரு அக்யூரசிங்கிறது ஒவ்வொரு அளவுகளையும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகுது, வேரி ஆகிட்டு இருக்கு. ஹைலி அக்யூரேட் டேட்டா கேன் பி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் கம்பைல். நிறைய டேட்டாவை கம்பைல் பண்ணி உருவாக்கும் பொழுது இந்த ஹைலி அக்யூரேட்டுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அமையுது. இஃப் யூ கன்சிஸ்டன்ட்லி மெஷர் யுவர் ஹைட் அஸ் 5 feet 0 inches வித் யார்ட்ஸ்டிக், யுவர் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிசீஸ். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அளவு 5 அடி 9 அங்குலம் இருக்கிறீங்க, ஆனால் இங்கே யார்ட்ஸ்டிக்கை வச்சு 2 அல்லதுக்கு மேற்பட்ட முறை உங்களோட வெயிட்டை அளக்குறீங்க, உங்கள் ஹைட்டை அளக்குறீங்க. அப்படி அளக்கும் பொழுது தொடர்ச்சியாகவே 5 feet 0 inches கிடைக்கிது. அப்படின்னா நீங்கள் அளந்த அளவு, உங்களால் அளக்கப்பட்ட அந்த அளவு நுட்பமானது, ப்ரிசீஸாக இருக்கும். அப்போ ஒரு அளவு ப்ரிசீஸாக இருக்கணும்னா அது அக்யூரேட்டாக்குங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஸ்கேல், ஏன்னா அந்த ஸ்கேலில் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது நீங்கள் அளக்கக்கூடிய அந்த விதத்தில் குமிஞ்சிட்டு அளக்கலாம், அல்லது நிமிர்ந்து அளக்கலாம், அளந்த அளவுகளில் உங்களுடைய மேனுவல் எரர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ச்சி என்ன பண்ணுறீங்க, ஒரே அளவு திரும்ப திரும்ப அளந்தா அதுக்கு பேர் நுட்பமான அளவு, ப்ரிசீஸ் அப்படின்னு பேர். ஆனால் அது என்ன பண்ண வேண்டியதில்லை, துல்லியமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா 2க்கு மேற்பட்ட முறை நீங்கள் உங்கள் ஹைட்டை அளக்குறீங்க. அதனால நீங்கள் என்னது, நம்ம அளந்த அளவு ரைட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, ப்ரிசீஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அது அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் அளந்த அளவு ப்ரிசீஸ், அதாவது நுட்பமாக அளந்துருக்கிறீங்க. ஏன்னா 2க்கு மேற்பட்டு அதே தான் அந்த ஆன்சர் கிடைக்கிது. இன்னும் தெளிவாக அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. லெவல் ஆஃப் ப்ரிசிஷன் required for different applications vary to great extent. Engineering projects such as road and utility construction require very precise information measured the millimeter or 1/10 of an inch. இன்ச்சில் 10ல் 1 பங்குல கூட மாற்றம் இருக்கலாம். ரோடு போடும்போது மில்லிமீட்டரில் கூட என்னது மாற்றம் இருக்கலாம். அங்கெல்லாம் ப்ரிசீஸும் இந்த அக்யூரசி ரொம்ப முக்கியம். அதில் எதுவும் என்னது பெரிய அளவில் மாற்றம் வந்துடக்கூடாது. அளவீடு நுட்பமானது வெவ்வேறு பயன்பாட்டிற்காக தேவைப்படும் நுட்பத்தின் அளவு பெரிய அளவில் வேறுபாடு இருக்கும்.
சாலை மற்றும் பயன்பாட்டு கட்டுமானம் போன்ற பொறியியல் செயல் திட்டங்களுக்கு அளவீடுகள் மிகவும் நுட்பமான மில்லிமீட்டர் அல்லது அங்குலத்தின் 1/10 அளவிற்கு தேவைப்படுகிறது. வீடு கட்டும் போது அப்படிதான், அந்த அளவு என்ன பக்கத்து வீட்டில் நம்ம சேர்த்து கட்டிட முடியாது. அப்போ நம்மளுடைய அளவு என்னவோ அதுக்கு ரொம்ப இன்ச்சு கொஞ்சம் கூட அங்கிட்டு போயிடுற மாதிரி கட்டுறோம் நம்ம, ஏன்னா பெரிய பக்கத்து வீட்டில் பெரிய ப்ராப்ளம் வரும். அப்போது இந்த ரோடாக இருக்கட்டும் அல்லது ஹோமாக இருக்கட்டும் அல்லது ஹவுஸ் ஏதோ இருக்கட்டும், அந்த அளவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. மில்லிமீட்டர் அளவு அல்லது இன்ச்சில் 1/10 அளவுக்கு எனது முக்கியமானது. அடுத்து கவனிங்க, இப்போ மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசீஸ் தட் டஸ் நாட் நெசசரிலி மீன் தட் இஸ் அக்யூரேட். ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்கள் ப்ரிசீஸ் நுட்பமாக அளந்தீங்கன்னா அது அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாட் நெசசரிலி மீன் தட் இஸ் அக்யூரேட். அது நீங்கள் அளந்த அளவு சரின்னு நினைக்கக்கூடாது. என்ன ஒரு குழப்புற மாதிரி இருக்கா? சிம்பிளுங்க. அக்யூரேட்டாக இருக்கணும்னா அந்த உண்மையான அளவை நம்ம அளக்கணும், அதான் அக்யூரேட். தவறான அளவை நீங்கள் 10க்கு மேற்பட்ட அளந்தாலும் அது பேர் ப்ரிசீஸ். நீங்கள் ஒரே அளவை தவறாகவே அளந்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அது ப்ரிசீஸ்னு அர்த்தம், அது நாட் அக்யூரேட். அதான் சொல்கிறாங்க மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசீஸ். ஒரு அளவு வந்து நீங்கள் அளக்கிறது நுட்பமாக இருக்குது. தட் டஸ் நாட் நெசசரிலி மீன் தட் இட் இஸ் அக்யூரேட். அது அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. However, if the measurement is consistently accurate, it is also precise. ஆனால் நீங்கள் துல்லியமான அளவை 2-3 டைம் அளந்துட்டீங்கன்னா அது நுட்பமாக இருக்கலாம். அப்போ நுட்பமாக அளந்ததுனாலேயே துல்லியமாக இருக்காது, ஆனால் துல்லியமாக அளந்தீங்கன்னா அது நுட்பமாக இருக்கும். அப்போ accurate is independent of precise, precise is dependent of accurate. அப்போ accurateங்கிறது ரொம்ப சரியான அளவு, அதை நீங்கள் சரியாக அளந்துட்டீங்கன்னா அது ப்ரிசீஸ். ப்ரிசீஸாக இருக்கிறதுனாலேயே அக்யூரேட்டாக இருக்க அவசியம் இல்லை. நம்ம தவறாக சொல்லணும்னா நீங்கள் 6 அடி இருக்கிறீங்க, 6 அடியை 4 டைம் 5 டைம் அளந்துட்டீங்கன்னா அது அக்யூரேட். அப்போ அக்யூரேட் எது? அப்போ கரெக்டாக 6 அடி அளந்துட்டீங்களா, அப்போ அக்யூரேட்டும் ப்ரிசீஸும் ஈக்குவலாக வந்துடும். ஏன்னா 6 அடி 2 டைம் அளந்துருக்கிறீங்க, அது கரெக்டாக அளந்துட்டீங்க, அதனால அக்யூரேசி அண்ட் ப்ரிசீஸ். நீங்கள் 6 அடியை 5 அடியாக அப்போ 4 டைம் 5 டைம் அளக்குறீங்க, இப்போ ப்ரிசீஸ். நீங்கள் அளந்தது ப்ரிசீஸ், 5 அடி அளந்துக்கிறீங்க, ஆனால் நாட் அக்யூரேட். அதான் அவங்க சொல்கிறாங்க மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசீஸ் தட் நாட் நெசசரிலி மீன் தட் இஸ் அக்யூரேட். However, if the measurement is consistently accurate, is also precise. ஒரு அளவீடு நுட்பமானது எனில் அது துல்லியத்தன்மை கொண்டது என்பது பொருள் அல்ல. எனினும் ஒரு அளவீடு தொடர்ச்சியாக துல்லியத்தன்மை கொண்டது எனில் நுட்பமான அளவீடு. அப்போது நீங்கள் வந்து ப்ரிசீஸு எதை தான் மீன் பண்ணியிருக்கு? அக்யூரேட்டை மீன் பண்ணி தான் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஆனால் அப்படி எனக்கு நினச்சிக்காதீங்க. A measurement is precise that does not necessarily mean that it is accurate. However, if the measurement is consistently accurate, is also precise. Accurate அளவுங்கிறது ப்ரிசீஸை சார்ந்து கிடையாது. ப்ரிசீஸாக இருக்கிறதுனாலேயே அது அக்யூரேட்டாக அமையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் அக்யூரேட்டாக அளந்துட்டீங்கன்னா அது ப்ரிசீஸ். ஓகே, துல்லியத்தன்மையானது நுட்பத்தை பொறுத்தது கிடையாது. நீங்கள் துல்லியத்தோடு அளந்துட்டீங்கன்னா அது நுட்பமான அளவீடு. வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெம்பரேச்சர் அவுட்சைட் எ பில்டிங் இஸ் 40 degree centigrade is measured by a weather thermometer, and if the real outside the temperature is 40 degrees Celsius, the thermometer is accurate. நமக்கு வெளியில் 40 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது அவுட் சைடில். இது ஒரு தெர்மாமீட்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, சரியாக அளந்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவு அக்யூரேட். இப்போ தெர்மாமீட்டர் கன்சிஸ்டன்ட்லி ரிஜிஸ்டர் திஸ் எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் இன் எ ரோ, த தெர்மாமீட்டர் இஸ் ப்ரிசீஸ். அதே மாதிரி அந்த வெப்பநிலை மாறினால் தொடர்ச்சியாக சரியான வெப்பநிலை அளவிட முடிகிறது எனில் அது நுட்பமானது. கரெக்டாக 40 அளந்துருச்சு, அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? நுட்பமான இன்ஸ்ட்ருமெண்ட், ஏன்னா தவறாக இல்லை. இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுருங்க, அப்போ 40 டிகிரி என்ன பண்ணலாம், 45 டிகிரியும் காட்டலாம், அல்லது 30 டிகிரியும் காட்டலாம். ஆனால் நீங்கள் நுட்பமாக அளக்குறீங்க, ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அப்போ சரியான அளவே கிடைக்காது, அப்போ ப்ரிசீஸாக அமையாது. another example கொடுத்துருக்கு பாருங்க. Let the temperature of refrigerator repeatedly measured by thermometer by be given as 10.4 degrees Celsius, 10.2 degrees Celsius, 10.3 degrees Celsius, 10.1 degrees Celsius, 10.2 degrees Celsius, 10.1 degrees Celsius மட்டும் கொடுத்துருக்காதையே.
மறுபடியும் 10.1 டிகிரி செல்சியஸ் அளக்குறீங்க, மறுபடியும் 10.1 அளக்குறீங்க. ஹவவர் if the real temperature inside the refrigerator is 9 degrees Celsius. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு தெர்மாமீட்டர் வச்சு அளக்குறீங்க. எப்படி அளக்குறீங்க பாருங்கள், 10.4, 2, 3.1, 0.2, 10.21 இப்படி அளக்குறீங்க. 10.1 ஒரு 4 டைம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து சரியான அளவாக அளந்துட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இதே மாதிரிங்க அந்த எல்லாமே திரும்ப திரும்ப கொஞ்சம் க்ளோஸாக கிடைக்கிது. அப்போ அதெல்லாம் ப்ரிசீஸ்னு அர்த்தம். ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். However, if the real temperature inside the refrigerator எவ்வளவு 9 degrees Celsius, we say that thermometer is not accurate. அப்போ இந்த துல்லியமான அளவுனா எவ்வளவு இருந்திருக்கணும், 9 டிகிரி இருந்திருக்கணும், அக்யூரேட்டாக இருந்திருக்கணும். ஆனால் ஒரே மாதிரி அளவு திரும்ப திரும்ப க்ளோஸில் கிடைக்குது. அப்போ ப்ரிசீஸாக நம்ம அளக்குறோம், ஆனால் தெர்மாமீட்டரில் பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம ப்ரிசீஸாக அளக்குறதுனாலேயே அது அக்யூரேட்டுன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. உண்மையான அளவுக்கு பக்கத்தில் போனால் தான் அக்யூரேட். ஒரே அளவு தவறாவோட திரும்ப திரும்ப கிடைச்சா அது பேர் ப்ரிசீஸ். அது நிறைய எரர், நிறைய இன்ஸ்ட்ருமெண்டில் எரர் இருக்கலாம், அல்லது மேனுவல் எரர் இருக்கலாம், நிறைய எரர்ஸ் இருக்குது. அதை பொறுத்து அமையலாம். பட் சின்ஸ் ஆல் த மெஷர்ட் வேல்யூஸ் ஆர் க்ளோஸ் டு 10 டிகிரி செல்சியஸ், ஹென்ஸ் இட் இஸ் ப்ரிசீஸ். 10 டிகிரிக்கு நெருக்கமாகவே நம்ம தொடர்ச்சி அளக்கிறதுனால நம்ம அது நுட்பமான அளவுகள் என கொள்ளலாம். ஆனால் அது துல்லியத்தன்மை கிடையாது. துல்லியத்தன்மை என்பது 9 டிகிரி செல்சியஸ். அது சரியாக அளக்க முடியல. ஏன்னா அந்த தெர்மாமீட்டரில் நாட் கரெக்ட் அப்படின்ட்டாங்க. இன்னும் தெளிவான ஒரு அளவு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு 3 சர்க்கிள் கொடுத்துருக்கு. அதில் சென்டரில் உள்ள ரெட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் டார்கெட். படத்தை பாருங்க, நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசீஸ். அந்த வட்டத்தில் நான் ஒரு என்ன பண்ணுறேன், ஒரு அம்பை எய்துறேன், அல்லது ஒரு கன்னை வச்சு புல்லட் என்ன பண்ணுறேன், ஃபயர் பண்ணுறேன். இப்போ என்னுடைய எய்ம் என்ன, அந்த சர்க்கிளில் சென்ட்ரு பாயிண்டில் இந்த புல்லட்ஸை என்ன பண்ணணும், கொண்டு போய் ஃபயர் பண்ணணும். பாருங்கள், நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசீஸ். அந்த சென்ட்ரு பாயிண்ட்கிட்டேயே புல்லட்டே போகலை, அதனால இது அக்யூரேட் கிடையாது. அதுக்கடுத்து நான் தப்பாக சுட்டா கூட ஒரே இடத்துல சுட்டிருக்கணும், அப்படி சொல்லாமல் வேறு இடத்துல சுட்டிருக்கேன், அப்போ ப்ரிசீஸும் கிடையாது. ரெண்டாவது படத்தை பாருங்கள், நாட் அக்யூரேட், ஏன்னா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு என்ன புல்லட்டே போகலை, ஆனால் ப்ரிசீஸ் அப்படிங்கிறாங்க, நுட்பங்கிறாங்க. ஏன், ஒரே இடத்துல திரும்ப திரும்ப 4 மேலே டாப்பில் சுட்டிருக்கேன் பாருங்கள், ஒரே இடத்துல தப்பாக சுட்டிருக்கேன், ஆனால் என்ன பண்ணுறேன், அந்த 4 அளவுலையும் ஒரே இடத்துல சுட்டிருக்கிறேன், அதனால அது ப்ரிசீஸ். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், அக்யூரேட் அண்ட் ப்ரிசீஸ். ஒன்று சென்ட்ரு பாயிண்டில் புல்லட் போயிருச்சு, பக்கத்துலேயே என்ன பண்ணிருக்கேன், புல்லட்டை ஃபயர் பண்ணியிருக்கிறேன், அதனால அக்யூரேட் அண்ட் ப்ரிசீஸ். சிம்பிளான எக்ஸாம்பிள் பாருங்க. டார்கெட் ஷூட்டிங் இஸ் an example which explains the difference between accuracy and precision. In figure 1.9, the shoots are focused so as to reach the fulls eye midpoint, but the arrows have reached only around this point. Hence the shoots are not accurate and also not precise. அப்போ அதை வந்து ஷூட் பண்ணும்போது அக்யூரேசியாகவும் இல்லை, ப்ரிசீஸாகவும் இல்லை. ஏன், சென்ட்ரு பாயிண்டை தாண்டி சுற்றி எனக்கு நம்ம ஷூட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த ஷூட்டிங்கிறது சரியானது கிடையாது. ரெண்டாவது ஆன்சரை பாருங்கள், ஆல் த ஷூட்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர் பட் நாட் அட் த சென்ட்ரு பாயிண்ட். சென்ட்ரு பாயிண்டில் என்ன பண்ணல, ஷூட் பண்ணல, ஆனால் மேலே பண்ணியிருக்கேன். ஹென்ஸ் த ஷூட்ஸ் ஆர் செட் டு பி ப்ரிசீஸ் பட் நாட் அக்யூரேட். ஏன், மேலே ஒரே இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ஷூட்டிங் பண்ணியிருக்கிறோம், அதனால அது ப்ரிசீஸ் ஆனால் நாட் அக்யூரேட். The shoots are closer and also the central point. Hence the shoots are both precise and accurate. சென்ட்ரு பாயிண்டில் ஷூட் பண்ணியிருக்கிறேன், பக்கத்தில் ஷூட் பண்ணியிருக்கிறேன், அதனால அது என்னது, ப்ரிசீஸ் அண்ட் அக்யூரேட், துல்லியமும் நுட்பமும் இருந்ததாக அமைகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு தான் அடுத்து ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. The true value of certain length is nearly 5.678 centimeter. In one experiment using a measuring instrument, a resolution of 0.1 centimeter. The measured values is found to be 5.5 centimeter. நான் என்ன பண்ணுறேன், 5.678 சென்டிமீட்டர் உள்ள ஒரு லென்த்தை 0.1 சென்டிமீட்டர் அளக்கக்கூடிய ரிசொல்யூஷன் உடைய துல்லியமாக அளக்கக்கூடிய ஒரு ஸ்கேலை வச்சு நான் அளக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்குது, 5.5 சென்டிமீட்டர் கிடைக்குது. In another experiment using a measuring instrument of greater resolution, 0.1 சென்டிமீட்டர் துல்லியத்தன்மை கொண்ட ஒரு அளவுகோல். இப்போ எடுத்துக்கிறது 0.01 சென்டிமீட்டர்
துல்லியத்தன்மை கொண்ட ரிசொல்யூஷன் உடைய ஒரு இதில் அளக்கிறேன். the length is found to be 5.38 centimeter. We find that the first measurement is more accurate as closer to the true value but is lesser precision. ஏன்னா அது 0.1 அளவு சென்டிமீட்டர் அளவுக்கு அளக்கக்கூடியது, அவ்வளோ டிஃப்ரென்ஸில் உள்ள அளக்கக்கூடியது. ஆனால் 5.6க்கு 5.5 வரையும் அளந்துருச்சு, அதனால ட்ரூ வேல்யூ. ஆனால் ப்ரிசிஷன் கிடையாது, அவ்வளோ நுட்பமாக அளக்க முடியலை. ஏன்னா அது அவ்வளோ துல்லியத்தன்மை கொண்ட அளவுகளை வச்சுக்கிட்டு நம்மளால ப்ரிசிஷனாக அளக்க முடியலை. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. But there is lesser precision. On the contrary, in the second measurement is less accurate. ஏன் 5.6 அளக்கம் நம்ம எவ்வளோ அளந்துக்கிறோம், 5.38 தான் அளந்துக்கிறோம். பட் இட் இஸ் மோர் ப்ரிசீஸ். ஏன் இந்த 0.01 வச்சுக்கிட்டு அவ்வளோ க்ளோஸில் அளந்துருக்குறோம். எப்படி 5.38 அளந்துருக்குறோம். இப்போ 5.38னா நேரடியாக 5.38, 5.39, 5. அப்படி கிடச்சிருக்கும். அதனால ப்ரிசீஸ். ஆனால் அது நாட் அக்யூரேட் கிடையாது. ஃபர்ஸ்ட் உள்ளது அக்யூரேட்டு, ப்ரிசீஸ் கிடையாது. ரெண்டாவது உள்ளது ப்ரிசீஸ், அக்யூரேட் கிடையாது. ஏன் ஒரே 5.38 கிடச்சிருக்கு, ஆனால் க்ளோஸுக்கு போகலை. 5.5க்கு போயிருக்கணும், இல்லை 5.6க்கு போயிருந்தா அது அக்யூரேசியாக இருந்திருக்கும். ப்ரிசீஸாக இருக்கிறதுனால அது அக்யூரேட்டாக இருக்க முடியல, ப்ரிசீஸாக மட்டும்தான் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் அடுத்த டாபிக்ங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக், இது ரொம்ப முக்கியமான டாபிக், ஈஸியாகவும் இருக்கும். The uncertainty in measurement is called an error. நம்ம பார்த்தோம், அளவீடுகள் ஏற்படக்கூடிய நிச்சயமற்ற தன்மை. இயற்பியல் அளவு ஒன்றை அளவீடு செய்யும் போது ஏற்படும் துல்லியமற்ற தன்மை பிழை எனப்படும். இயற்பியல் அளவுகள் அளக்கிறோம், அதில் நம்மளால அக்யூரேட்டாக அளக்க முடிய மாட்டேங்குது. அதில் சின்ன சின்ன அன்சர்டனிட்டி ப்ராப்ளம் வருது. அதுக்கு என்ன பேர், எரர்னு பேர், பிழைகள்னு பேர். இது என்ன பண்ண சொல்கிறோம், ஒரு 3 வகையாக பிரிக்கிறோம். ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர், கிராஸ் எரர் ஆர் த 3 பாசிபிள் எரர்ஸ். 3 விதமான பிழைகள் ஏற்படுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒழுங்கற்ற பிழைகள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மொத்த பிழைகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொடர் பிழைகள். ஒழுங்கற்ற பிழைகள், மொத்த பிழைகள், மூணாவது முறையான பிழைகள். இந்த ரேண்டம் எரர்ஸ்னால் முறையான பிழைகள்னு பேர். சிஸ்டமேட்டிக் எரர்னா ஒழுங்கற்ற பிழைகள்னு பேர். கிராஸ் எரர்னா மொத்த பிழைகள்னு பேர். மொத்தம் 3 விதமான பிழைகள் ஏற்படுது. நம்ம இந்த ஃபஸ்ட்டில் ஏற்படக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் அந்த கிளாஸில். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், தொடர்ச்சியான பிழைகள், அதாவது முறையான பிழைகள், அதை நம்ம பார்க்க போகிறோம். முறையான பிழைகள். Systematic errors are reproducible inaccuracies that are consistently in the same direction. தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான உருவாகக்கூடிய பிழைகள் சிஸ்டமேட்டிக், அதாவது முறையான பிழைகள். தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி ஒரே திசையில் ஏற்படக்கூடிய பிழைகள். Systematic errors are reproducible inaccuracies that are consistently in the same direction. ஒரே மாதிரியாக ஏற்படக்கூடியது பிழைகள், தொடர்ச்சியாக ஒரே திசையில் ஏற்படும். This occur often due to a problem that persists throughout the experiment. Systematic errors can be classified as follows. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிழைகள் எப்படி எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தொடர்ந்து நடக்குங்க. இந்த முறையான பிழைகளை கீழ்கண்டவாறு ஒரு 5 வகையாக பிரிக்கிறோம். எதனால இந்த பிழைகள் தொடர்ச்சியாக ஒரே மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 வகை இருக்குது. இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் 5 வகையான சப் டாபிக்ல அந்த பிழைகளை கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், சிம்பிளாக இருக்கும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. Instrumental errors. When an instrument is not calibrated properly at the time of manufacturing. அந்த மேனுஃபேக்சர் பண்ணும்போதே, அந்த கருவியை உற்பத்தி பண்ணும்போதே அதில் அளவுகளை சரியாக குறிக்கலை. இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் காலிப்ரேட்டட் ப்ராப்பர்லி, ஒழுங்காக அதில் அளவீடுகள் குறிக்கலை. இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் மே அரைஸ், அதனால கருவினால் ஏற்படக்கூடிய பிழைகள் கருவி பிழைகள்னு பேர். If a measurement is made with the meter scale whose end is worn out, the result obtained will have errors. ஒரு மீட்டர் அளவுகள் எடுத்துக்கிறோம், அதோட முனைப்பகுதி என்ன இருக்குது, மழுங்கி இருக்குது அல்லது தேஞ்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முறை அளந்தாலும் தவறான அளவுகளையே காட்டும். Thus errors can be corrected by choosing the instrument carefully. இது எப்படி தவிர்க்கலாம், நீங்கள் வாங்கும் போதே சரியான அளவுகளாக பார்த்து வாங்கணும்.
அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கருவி பிழைகளை தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். என்ன சொல்றாங்க? பரிசோதனையின் குறைபாடுகள் அல்லது செய்முறையின் குறைபாடுகள், செய்யக்கூடிய பரிசோதனை குறைபாடுகளாம் அல்லது செய்யக்கூடிய அந்த முறைகளில் குறைபாடுகள் இருக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். This errors arises due to the limitations in the experimental arrangement. As an example, while performing experiments with a calorimeter, if there is no proper insulation, there will be radiation losses. This results in error, and to overcome this, necessary correction has to be applied. ஒரு கலோரிமீட்டர் என்னங்க? ஒரு ப்ராப்பராக சீல்டு பண்ணக்கூடிய ஒரு காப்பர் வெசல் இருக்குது, அது உள்ள என்ன இருக்கும்? லிக்விட்ஸ் இருக்கும், அதோட டெம்பரேச்சரை பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கலோரிமீட்டர் உள்ள லிக்விடோடைய டெம்பரேச்சரை பார்க்குறேன். கலோரிமீட்டர் ஒரு பாத்திரம் சொன்னது, அதை சுற்றி எனக்கு மரப்பெட்டி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து டெம்பரேச்சர் வெளியில் போகாமல் இருக்கிறது பேர் தான் கலோரிமீட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கலோரிமீட்டரை ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணலை, நோ ப்ராப்பர் இன்சுலேஷன், அது சரியான ஒரு வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்பத்தை இழக்கிறதுக்கான அளவுகளை நான் தடுக்காமல் வச்சுருக்கிறேன், மரப்பெட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ நான் அளக்கிறேன் உள்ள டெம்பரேச்சரை, அது தவறான டெம்பரேச்சரை காட்டும். ஏன்? நான் கொடுக்குற அந்த கலோரிமீட்டர் கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் பாதி என்ன ஆயிருக்கும், வெளியில் சரௌண்டிங்கு போயிருக்கும். அப்போ அந்த லிக்விட்ஸோடைய உண்மையான அளவை என்னால் சரியாக பார்க்க முடியாது. அப்போ நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பை நான் சரியாக பண்ணலை, அதனால என்னால் சரியான அளவை அளக்க முடியலை. அதுதான் சொல்கிறாங்க, சோதனை செய்யும் கருவிகளை அமைக்கும் போது ஆய்வக சூழலில் ஏற்படும் சில தவறுகள், ஆய்வக சூழல் சரியில்லை, இப்பிழைகள் தோன்றுகின்றன. சொல்ற புரியுங்களா? ஆய்வக சூழல் அல்லது நம்ம அமைக்கக்கூடிய அந்த செட்டப் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த இடத்துல சரியாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு இது வாங்குறீங்க, ஒரு கிப்புக்கு வந்து ரொட்டேட்டர் வாங்குறீங்க, ரொட்டேட்டர் வந்து மேடு பள்ளத்து இடத்துல வச்சிங்க, அப்போ என்ன ஆகும்? சரியான ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்? மேலங்கிலையும் ஆடும். அப்போ அதில் பிரச்சனை இல்லை, நீங்கள் செட்டப் பண்ணதில் சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன பேருன்னா இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். அடுத்து பாருங்க, personal errors. These errors are due to individuals performing experiment, may be due to incorrect initial setting of the experiment or carelessness of the individual making the observation due to improper precautions. Personal error na ஒரு தனிப்பட்ட பிழைகள் சோதனையின் போது அளவிடுதல் செயல்பாட்டால் உருவாகிறது. நம்ம ஒழுங்கா அதை செய்கிறது கிடையாது, கேர்லெஸ் மிஸ்டேக். கருவியின் தவறான ஆரம்ப சீரமைவுகள் அல்லது முறையற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் அல்லது கவனக்குறைவால் அல்லது உற்றுநோக்கலினால் ஏற்படக்கூடிய பிழை. பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியாக இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியாக ப்ராப்பராக வச்சுக்க மாட்டீங்க. இப்போ வெயிட் மிஷினில் பார்த்தீங்கன்னா 0ல் வச்சு தான் வெயிட் ஏறிக்கணும், அது 5ல் இருக்கும். அது முன்னாடி பார்த்தா ஒரு ரொட்டேட்டர் இருக்கும், அது லைட்டாக நீங்கள் வந்து ரோல் பண்ணிங்கன்னா 0ல் வரும். அப்படியே பார்க்காம நேரடியாக ஏறி நிற்கிறது 1, அப்போ வெயிட் தவறான வெயிட்டை காட்டும். அல்லது நீங்கள் ஏறின பிறகு நீங்கள் வெயிட்டை குமிஞ்சு பார்க்கக்கூடாது, வேற ஒருத்தர் தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நேராக குமிஞ்சு பார்க்கும்போது என்ன ஆகும், வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தவறான அளவு. அடுத்து இந்த அடுத்த ஒருத்தர் பார்க்கும்பொழுது நேராக வச்சு பார்க்கணும், கண்ணை இப்படி சாட்சி வச்சு பார்க்கக்கூடாது, சாட்சி வச்சு பார்த்தா என்ன ஆகும், அதுவும் தவறான அளவை காட்டும். இது எல்லாமே பர்சனல் எரர்ஸ். The errors are due to individuals performing experiment, may be due to incorrect initial setting of. அந்த அளக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருவியில் செய்யக்கூடிய இனிஷியல் செட்டப் என்ன பண்ணுறது, ஒழுங்காக பண்ணுறதில்ல. இம்ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் சரியாக பண்ணுறதில்லை. இது எல்லாமே என்னது, தனிப்பட்ட பிழைகள். அடுத்து பாருங்க, எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். இது புற காரணிகளால் ஏற்படக்கூடிய பிழைகள். The change in the external conditions during experiment can cause error in measurement. For example, changes in temperature, humidity or pressure during measurements may affect the result of the measurement. அதாவது புறச்சூழலுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வெளியில் பார்த்தீங்கன்னா அழுத்தத்தினால என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பாதிக்கப்படலாம், டெம்பரேச்சரால் பாதிக்கப்படலாம், ஈரப்பதத்தினால பாதிக்கப்படலாம். இது மாதிரி வெளிச்சூழ்நிலைகளால் நம்ம எடுக்கக்கூடிய அந்த அளவுகளில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பேர், எக்ஸ்டர்னல் காசஸ் பெரஸ், புறக்காரணிகளால் ஏற்படக்கூடிய பிழைகள். சோதனையின் போது புறச்சூழலில் ஏற்படும் மாறுபாட்டால் அளவிடுதலில் ஏற்படக்கூடிய பிழைகள் புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள். இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்தடுத்து தான் பார்க்கணும். வெப்பநிலை மாறுபாடு, ஈரப்பதம் மற்றும் அழுத்தம்
போன்ற அளவீடுகள் நம்முடைய அளவீடுகளை பாதிக்கும் போது ஏற்படக்கூடிய பிழைகள். எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் எரர். நம்ம தான் பார்த்தோம், 2 லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? வெர்னியருக்கும் ஸ்க்ரூ காட்ச் பார்த்தோம். அது ரெண்டுலேயுமே லீஸ்ட் கவுண்ட் இருந்துக்கு, அதாவது என்ன, அதில் வந்து 0 இருக்கணும். பாசிட்டிவ் எரரோ நெகட்டிவ் எரரோ இருந்தால் அது சரியான அளவை காட்டாது. அப்படி காட்டினா இந்த என்ன பண்ணணும், இந்த லீஸ்ட் கவுண்டை ஆட் பண்ணணும் அல்லது என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணாமல் வருது. லீஸ்ட் கவுண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி மெஷர்ட் பை த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் தி எரர் டியூ டு திஸ் மெஷர்மெண்ட் இஸ் a லீஸ்ட் கவுண்ட் எரர். என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒரு அளவுகோலால் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு மீச்சிற்றளவு. இப்போ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் தான் அதோடைய என்னது மீச்சிற்றளவு, லீஸ்ட் கவுண்ட். அதில் ஏற்படக்கூடிய பிழைகள் தான் என்னது, மீச்சிற்றளவு பிழைகள், லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ். அளவிடும் கருவியின் பகுதிறன் மதிப்பை சார்ந்து இப்பிழைகள் ஏற்படுகின்றன. இவ்வகை பிழைகள் உயர் நுட்பம் கொண்ட கருவிகளை பயன்படுத்துவதால் குறைக்க முடியும். இப்போ 1 மில்லிமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணலாம், துல்லியமாக ஸ்கேலை வச்சு அளக்க முடியும். இது கீழே வேணும்னா வெர்னியர், அதுக்கும் லீஸ்ட்டில் நான் அளக்கணும்னா என்ன பண்ணணும், ஸ்க்ரூ காஜை நான் பயன்படுத்தணும். அப்போ இந்த லீஸ்ட் கவுண்டுங்கிறது மிக குறைந்த அளவை துல்லியமாக அளக்கிறதுக்கு பயன்படுது. அப்போது நீங்கள் லீஸ்ட் அளக்கணும், ஆனால் லீஸ்ட் கவுண்டு வந்து ரொம்ப 0.01 அளக்கிறதுக்கு நான் ஸ்கேலை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஸ்கேலில் அளக்கிறது எவ்வளவு, 1 மில்லிமீட்டர் தான் அளக்க முடியும். 0.01 அளக்கணும், 0.001 அளக்கணும், அது கூட அதிக லீஸ்ட் கவுண்ட் உள்ள இன்ஸ்ட்ருமெண்டால் தான் அதை மெஷர் பண்ண முடியும். அப்போது அந்த லீஸ்ட் கவுண்டுங்கிறது அந்த ஸ்கேலால் எவ்வளோ தூரம் அளக்க முடியுமோ அதை வச்சுக்கிட்டு அளக்கணும். அதுக்கும் கம்மியாக உள்ள லீஸ்ட் கவுண்டை வச்சுக்கிட்டு லீஸ்ட் கவுண்ட் அதிகம் உடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால் அளக்க முடியாது. அப்போ ஸ்கேலால் துல்லியமாக 5 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் அளக்கலாம், 0.1 மில்லிமீட்டருங்கிறது அளக்க முடியாது. அப்போ அதுக்கு தேவையான என்னது இது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இது மாதிரி அளக்கும் போது ஏற்படக்கூடிய தவறுகள் தான் என்னது, மீச்சிற்றளவு பிழைகள். ஒரு அளவுகோலால் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு மீச்சிற்றளவு, அதில் ஏற்படக்கூடிய பிழைகள் தான் என்னது, லீஸ்ட் கவுண்ட் எரர். ஓகே, இது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எரர் பார்த்துருக்கோம். அதாவது என்னது, சிஸ்டமேட்டிக் எரரில் ஒரு 5 வகையான எரர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், செகண்ட் பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னிக்ஸ், தேர்ட் ஒன் பார்த்தா பர்சனல் எரர், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ், 5 பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ். லீஸ்ட் கவுண்ட் ஒரு 5 விதமான எரர், இன்னும் 2 எரர்ஸ் இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்கள் டிகிரியில் கூட இந்த கொஸ்டின் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை தரவாக படிங்க. டவுட்னா என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு என்னது, நீங்கள் என்ன பண்ணலாம், இதை படிச்சுட்டு எழுதி காட்டுங்க, நான் என்ன பண்ணுறேன் அதை வேலை பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் கேட்டுக்கலாம். நல்லா படிங்க, வாழ்க்கையில்